நம்ம இப்போ 12.75 லட்சத்துக்கு டாக்ஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டதால இப்போ நான்லாம் வந்து ஃபைல் பண்ணவே தேவையில்லை அப்படின்லாம் சுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ யாரெல்லாம் ஃபைல் பண்ணலாம், யாரெல்லாம் ஃபைல் பண்ண தேவையில்லை? அக்கார்டிங் டு த ஐடி ஆக்ட், ஒரு ஆண்டிற்கு ஒருத்தருடைய வருமானம் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை தாண்டி இருக்கு அப்படின்னா அவங்க டெஃபினட்டா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வெதர் தே ஆர் லயபிள் டு பே டேக்ஸ் ஆர் நாட். அதாவது நீங்க டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்காது, ஆனாலும் இந்த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை தாண்டிட்டீங்கனாலே நீங்க டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் சூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இஸ் 2.5 lakhs. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல 2.5 lakhsக்கு மேல உங்களுக்கு வருமானம் ஆன் ஆல் பேசிஸ் இருந்தது, ₹1 அதிகம் வந்தா கூட, ஆமா கணக்குல காட்ட வேண்டியதா இருந்தாலும் எஸ் அதை வந்து நீங்க ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். இதே நியூ டாக்ஸ் ரெஜிமா இருந்தா பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இஸ் 4 lakhs. ஸோ 4 lakhsக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஆண்டு வருமானம் இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபைல் யோர் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ். அஃப்கோர்ஸ் இப்போ வந்து 6 லட்சம் இல்லை 10 லட்சம்னு வருமானம் இருந்ததுன்னா அது டேக்ஸ் இவ்வளோ இருக்குன்னு காட்டும், ஒரு 50,000 வாட் எவர் காட்டும். ஆனால் இந்த செக்ஷன் 87A கீழ் அந்த ரிபேட்டை அவைல் பண்ணி அது என்டையராக 0 டேக்ஸ்ன்னு அதுவே கம்ப்யூட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். பட் நீங்கள் ரிட்டர்னை கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும். இது இல்லாமல் சில ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க சிலர், அதை அந்த ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் பண்ண அத்தனை பேருமே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அதாவது இன்னெல்லாம் ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன்ஸ்னு டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஃபினான்ஷியல் அசெட்ஸில் ஒரு வருஷம் நீங்கள் 10 lakhsக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே ஆன் அ குமுலேட்டிவ் பேசிஸ், அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க பேரில் ஒரு 5 தடவை 2 லட்சம் நீங்கள் எஃப்டி போட்டிருக்கீங்க அப்படின்னா கியூமுலேட்டிவ் பேசிஸில் அந்த ஆண்டு 10 லட்சம் அவங்க பேனில் இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு, ரைட்? ஸோ அவங்க பேர்லேயும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் தான் பண்ணி ஆகணும்.